எக்ஸாம்பிள் 1.3ல நமக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை பார்ப்போம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நம்மளுக்கு யூனியனாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2 3, பியோட வேல்யூ வந்து 0 1, சியோட வேல்யூ வந்து 1 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ நம்ம பி இன்டர்செக்ஷன் சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ வந்து 0 அண்டு 1. இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு சம்மில் வந்து யூனியனாக போட்டிருந்தோம். இதில் வந்து இன்டர்செக்ஷனாக போடுறோம். 1 2. இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்தில் இருக்கிற காமனாக இருக்கிற நம்பர். இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்கிற நம்பர் 1. அந்த 1 மட்டும்தான் எடுத்து எழுதணும். அடுத்தது இதில் என்ன இருக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போது ஏவோட வேல்யூ வந்து 2 3னும் கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். இப்போது இதோட கிராஸ் வேல்யூ எழுதுகிறோம். எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ 1 2 1 அப்புறம் 3 1. ஓகேங்களா? அந்த 1 அப்படின்றது இதில் வந்திருக்கும். 2 கூட 1, 3 கூட 1. ஓகேவா? இது நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ அதே தான் கிராஸ் பின்னும் இன்டர்செக்ஷன் முன்ன யூனியன் கொடுத்துருந்தாங்க, இப்போ இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸு சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம அப்படியும் போடுறேன் பார்த்துங்க. ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 2 அண்டு 3. பியோட வேல்யூ வந்து இங்கே 0 1. இதை கிராஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இதுக்கு இப்படி கிராஸ் பண்ணுறோம். நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம், 2 0 2 1 அப்புறம் 3 0 3 1 க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. ஏவோட வேல்யூ ஏவோட வேல்யூ 2 3 கிராஸு சியோட வேல்யூ என்னது 1 அண்டு 2. 1 அண்டு 2. இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஏவில் இருந்து சிக்கு 2 1 2 2. நெக்ஸ்ட்டு 3 1 3 2. நம்ம 2 ஆன்சர்ஸ் கிடச்சிருக்குது. அதாவது ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸு சியும் கிடச்சிருக்கு. இது நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸு சி. கிராஸு சி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத நம்ம எழுதிக்குவோம். ஏ கிராஸ் பி வந்து 2 0
2 1 3 0 3 1. ஓகேங்களா? அடுத்தது இன்டர்செக்ஷன். இங்கே என்ன இருக்குது? 2 1. அடுத்தது 2 2. இங்கே பார்த்தீங்க 3 1 3 2. ஓகேங்களா? இன்டர்செக்ஷன் என்னது? இதில் ஏவில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்கட்டும் செகண்ட் பாயிண்டில் இருக்கட்டும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். ஓகேங்களா? காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். இதில் என்ன காமனாக இருக்குது? மேல் லைனில் பாருங்கள் 2 1ம் இதில் 2 1ம் காமனாக இருக்குது. 2 1. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 1 3 1 காமனாக இருக்குது. 3 1 காமனாக இருக்குது. அவ்வளோதான், 2 தான் காமனாக இருக்குது. செக் பண்ணிங்க. இது வந்து 2, அதாவது 1 = 2.